தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். எந்தெந்த மாவட்டங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது? மேலும் சென்னையை பொறுத்தவரை வானிலை நிலவரம் என்னவாக உள்ளது? முழு விவரங்கள் என்ன? தென் தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்துடைய பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய, அதாவது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை பலத்த காற்றுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தேனி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கன முதல் அதி கனமழையும், கன்னியாகுமரி, விருதுநகர், திருப்பூர், கோவை, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இவ்வாறாக வருகின்ற 23ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அதே போல் வெப்பநிலையை பொறுத்த மட்டும் இன்று முதல் வருகின்ற 23ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை என்பது தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட பொதுவாக குறைவாகவே இருக்கும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர பகுதிகளை பொறுத்த மட்டும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகர்ல ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை என்பது 35 அல்லது 36 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 26 அல்லது 27 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த மட்டில் குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோர பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் வருகின்ற 23ஆம் தேதி வரை குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாயுமானவர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.